காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிற பாடு தான் பெரும்பாடாக இருக்குது. என்ன சமைக்கிறது எதை செய்கிறதுனே தெரியாமல் நம்ம முழிச்சுக்கிட்டு இருப்போம். சரி எதையாவது செஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு முட்டைக்கோசை பொரிக்கிறதும் சாம்பாரை வைக்கிறதும். என்ன நேற்று நைட்டே நான் சாம்பாருக்கு பருப்பை போட்டுட்டேன். இந்த மாதிரி பருப்பு ஐட்டங்கள்லாம் நைட்டே வேக வச்சிடுறது. காய்கறி நறுக்கிறது, இந்த மாதிரி பிரியாணி, இந்த மாதிரி ரைஸ், இந்த மாதிரினா நைட்டே வெட்டி வச்சிடுறது. நேற்று பருப்பு மட்டும் வேக போட்டு வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காகவே நம்ம காலில் சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரியே நம்ம ஓடிக்கிட்டே திரியணும். இதில் வேறு இங்கிட்டு எங்கள் ஆள் வேறு பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு இத்தனை நாள் பள்ளிக்கூடம் போகாமல் லீவில் இருந்துட்டு நேற்று ஒரு நாள் பள்ளிக்கூடம் போனார். இன்றைக்கி என்னமோ பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு அதுக்கிட்டு வேறு இருந்தார். டிபார்ட்மெண்ட் மேலே பூரா கோவமாக இருக்கேன் நான். போ ஒரு வழியாக எங்கள் ஆள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாமல் ஓபி அடிச்சிட்டாரு. நம்மளுடைய சேனலுக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக சோத்தில் கையை வைக்கல. மணி 12 ஆயிடுச்சு. ஒரு கடி சோறு ஒரு கடி முறுக்குங்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.